முதலில் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். காது மூக்கு தொண்டை தான் கவனம். விநாயகர் வழிபாடு சகல விதத்தில் ஏற்றம். உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு, பணவரவில் கண்டிப்பாக அனுகூலம். பணவரவில் எதிர்பார்க்காத நல்லது நடக்கும். இன்டீரியர் செய்வது, வீடை மாற்றுவது, புதுப்பிப்பது, புது வீடு கட்டுவது போன்ற விஷயங்களில் தடைப்பட்டிருந்த அமைப்பெல்லாம் நிவர்த்தி. அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். அந்த அலைச்சல்களால் பெரிய ஆதாயங்கள் கிடைக்கும். யார் விஷயத்திலும் யாராவது ஏதாவது செய்தாலும் கோபப்படாமல் இருப்பது நன்மை. உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தொடர்ச்சியாக காணப்பட்ட இந்த சங்கடங்கள் படிப்படியாக தீரும். தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அலைச்சல்கள் அதிகமாக இருப்பதனால் பயணங்கள் சமயத்தில் உணவு விஷயத்தில் சிறிது கவனமாக இருப்பது நன்மை. ஆனால் இந்த அலைச்சல்களால் திடீரென்று எதிர்பார்க்காத அலைச்சல்களெல்லாம் பெரிய கௌரவங்கள் ஏற்படுவது தான் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். தொழில் சார்ந்த விஷயமாக இருக்கும், பெரிய மனிதர்களுக்காக இருக்கும், வியாபாரத்திற்காக இருக்கும், புதிய உங்களுக்கு ஒரு தொழில் அமைப்பு கிடைப்பதற்காக இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஏற்றங்கள் காணப்படும். இளம் வயதை சார்ந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு நீங்கள் எல்லா லெவல்லையும் மன கஷ்டங்கள் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். அரசு துறையில் இருப்பவர்களுக்கு ப்ரமோஷன் தடைகள் நீங்கும். பெரிய மனிதர்களை சந்திக்க அனுகூலம் காணப்படும். திட்டமிட்டு செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களும் ஏற்றத்தை பெறும். உத்தியோகத்தில் காணப்பட்ட இந்த சிக்கல்கள் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். வியாபாரத்தின் அளவில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படும். நிறைய கடன்கள் இருக்குது என்று வருத்தப்படாமல் அந்த கடன்களை அடைப்பதற்குண்டான முயற்சியில் இறங்கக்கூடிய மேஷ ராசிக்காரர்களுக்கு அது கண்டிப்பாக தீரும். புது கடன்கள் பெற்றாலும் அந்த கடன்கள் கண்டிப்பாக சுபவிரய கடனாக மாற்றிக்கொள்ளக்கூடிய அற்புதமான காலகட்டம் மேஷ ராசிக்காரர்களுக்கு ஏற்படுவது தான் ஆச்சரியமாக இருக்கும். பெரிய முதலீடுகள் எல்லாம் கண்டிப்பாக யாரெல்லாம் பொறாமை மற்ற விஷயத்தில் இருந்தாலும் எல்லாவற்றிலும் ஓவர்லுக் செய்து கொடுக்கக்கூடிய அனுகிரகத்தை விநாயகர் ஏற்படுத்துவார். கவலை வேண்டாம். பயணங்கள் வந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள்.